விஸ்வரூபம் படம் விவகாரம் தொடர்பான பிரச்சனையில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்டுள்ள சமரசத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இந்திய போட்டி ஆணையத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. கமல்ஹாசன் தயாரித்து இயக்கி நடித்த விஸ்வரூபம் படத்தை டிடிஎச்சில் வெளியிடப் போவதாக அறிவித்தார். உடனே தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் விஸ்வரூபம் படத்தை தங்களது திரையரங்கில் திரையிட மாட்டோம் என்று தீர்மானம் இயற்றியது. இதனையடுத்து இந்திய போட்டிகள் ஆணையத்தில் ராஜ்கமல் நிறுவனம் புகார் மீது அளித்தது. ராஜ்கமல் நிறுவனம் புகார் மனு அளித்தது. அதில் தங்களது விஸ்வரூபம் படத்தை வெளியிட விடாமல் தடுக்கும் விதமாகவும் நியாயமற்ற முறையில் தங்களுக்கு எதிராக தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானம் இயற்றியுள்ளதாகவும் இதனால் தங்களது நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் இந்திய போட்டிகள் ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் விசாரணையை தொடங்கினார். இதனையடுத்து தமிழ்நாடு திரைப்படங்கள் திரையிடுவோர் சங்கத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் வழக்கு விசாரணை தடை விதிக்க வேண்டும் என்றும் எங்களது புகார் மனு வழக்கு பதிவு செய்ய போலீஸ் கமிஷனருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தனர். இதற்கு ராஜ்கமல் நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் 2 சங்கங்களும் ஒரே நிர்வாகிகளை கொண்டு செயல்படும் சங்கங்கள் தான் என்று கூறப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கே சசிதரன் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனையடுத்து தமிழ்நாடு திரைப்படங்கள் திரையிடுவோர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணையில் இருக்கும்போது ராஜ்கமல் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு திரைப்படங்கள் திரையிடுவோர் சங்கத்திற்கும் இடையே சமரசம் ஏற்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாடு திரைப்படங்கள் திரையிடுவோர் சங்கம் ஒரு மனு தாக்கல் செய்தது. அதில் ராஜ்கமல் நிறுவனத்துடன் சமரசம் ஏற்பட்டுள்ளதால் எங்கள் சங்கத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்திய போட்டிகள் ஆணையத்தின் நிலுவையில் உள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தனர். இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் வி ராமசுப்பிரமணியம், பி.ஆர். சிவகுமார் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பின் நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் மனுதாரர், எதிர் மனுதாரர் ஆகியோருக்கு இடையே ஏற்பட்டுள்ள சமரசத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இந்திய போட்டிகள் ஆணையத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாகும். ஒருவேளை இந்த சமரசத்தை ஏற்றுக்கொண்டால் இரு தரப்பினருக்கும் சமரச உடன்படிக்கைய மனுவாக இந்திய போட்டிகள் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த சமரச உடன்படிக்கை மனுவை பெருமளவு ஏற்றுக்கொள்ளாமல் உரிய வழிமுறைகளை வகுத்து அதன் அடிப்படையில் இந்திய போட்டிகள் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என்றார்கள் நீதிபதிகள்.